எப்படி கேட்கணும்? ரப்பனா, இறைவா எங்களுக்கு குடியா அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என் குடியா அல்லாஹ். இப்ப நம்ம அம்மாட்ட ஒரு பொருளை கேட்கிறோம், ப்ளீஸ் அப்படி சேலை பிடிச்சிட்டே போறது இல்லையா, அப்படி புர்கா பிடிச்சிட்டே போறது, கேட்கணுமா இல்லையா? சரிப்பா, அம்மா கூட சில சமயங்கள்ல டென்ஷன் ஆகலாம். யாரு கூட? அம்மா எப்ப பாரு. சரி, இந்த மாதிரி அல்லாஹ் டென்ஷன் ஆவானா? அல்லாஹ் கடுப்பாவானா? அல்லாஹ் சங்கடப்படுவானா? என்னம்மா காலையில தான் கேட்ட, திரும்ப மதியமும் கேட்கிற, திரும்பவும் சாயங்காலமும் கேட்கிற, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? அப்படி கேட்பான் அல்லாஹ். கேட்க 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 அல்லாஹ் என்ன செய்வான்? சந்தோஷம். யா அல்லாஹ், உன்னை அழைக்கிறோம் யா அல்லாஹ், உன்னை புகழுகிறோம் யா அல்லாஹ், உன்னை வணங்குகிறோம் யா அல்லாஹ், உன்னிடத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ், உன்னை எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் யா அல்லாஹ், மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்க அம்மாவுக்கு சந்தோஷத்துக்கு யா அல்லாஹ், யா அல்லாஹ் யா அல்லாஹ், எங்க அத்தா வேலைக்கு போறாங்க, அவங்களுக்கு நல்லா சம்பாதிக்கணும் யா அல்லாஹ், ஹலாலா சம்பாதிக்கணும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்க அத்தாவுக்கு ஆரோக்கியத்துக்கு யா அல்லாஹ். சரி அல்லாஹ், என்ன நேத்து வேற மன்னிப்பு கேட்ட, முந்தானத்து மன்னிப்பு கேட்ட, திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டே இருப்பியா, போங்கிட்டு அப்படின்னு விட்டுருவானா நம்மள? அல்லாஹ் நம்மள மன்னிக்காட்டி யார மன்னிக்க போறா? அல்லாஹ் நமக்கு கொடுக்காம யாருக்கு கொடுக்க போறா? கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். உணர்வோட கேட்கணும், மனசுல அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு கேட்கணும். அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். யார்ட்ட மட்டும் கேட்கணும்? கேட்பீங்களா? மேலு கேட்பீங்களா? சரி, எப்படி ஒரு நாளைக்கு ஒன் டைம் மட்டும் கேட்கலாமா? என்னமா கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்படி கேட்கணும்? மனசுல மனசுல அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு உரிமையோட உள்ளட்சத்தோட கேட்கணும். நான் சொன்னதெல்லாம் விளங்குச்சா? இப்படி கேளுங்க அல்லாஹ்ட்ட. கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாரு அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் பாரு. இது தெரியுமா, நாம கேட்கும் போது சுத்தி மலக்குமார்கள் என்ன சொல்லுவாங்க? ஆமீன் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே